நான் அலுவலகத்திற்கு வருகிறேன், அவருடைய திருவுருப்படத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றேன். அதற்கு பிறகு அவருக்கு அஞ்சலியை செலுத்தினேன். தோழர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார். இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும். அவருடைய எழுத்து என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது. இந்த நேரத்தில் தோழர் யெச்சூரி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நினைவுக்கு வருவது, கோவையில நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் செம்மொழி மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாடு தான் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்திய அந்த செம்மொழி மாநாட்டில் அவர் பேசுகிற போது குறிப்பிட்டார், தோழர் யெச்சூரி அவர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பங்கு உண்டுன்னு தோழர் யெச்சூரி ஆட்சி வரைதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. 2000 நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தது போல 2015 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய பொதுச் செயலாளராக தோழர் யெச்சூரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம் முன்னுள்ள பணி, முக்கிய பணி, இடதுசாரிகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதுதான் என்று பேசினார். தோழர் சீதாராம் யெச்சூரி ஆற்றின அந்த உரைக்கு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பாராட்டினார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கல் கூட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தினோம். அதிலே ஒன்று திமுக நடத்திய தெற்கில் உதித்த சூரியன் புகழஞ்சலி கூட்டம் ஒன்று. அந்த நிகழ்ச்சிகளை, அந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்ச்சியில அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் யெச்சூரி அவர்கள் பங்கேற்று கலைஞர் அவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார்கள். அவர் பேசுகிற போது குறிப்பிட்டார், சென்னையிலே பிறந்தவருக்கு தமிழ் பேச தெரியும் இருந்தாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முழுமையாக புரியாது என்று ஆங்கிலத்திலே முழுமையாக பேசினார் யெச்சூரி அவர்கள். சமூக நீதிக்காகவும் பெண்களுடைய சம உரிமைக்காகவும் போராடினவர் கலைஞர் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு இல்லாம இந்தியா இல்ல, கலைஞர் இல்லாம தமிழ்நாடு இல்லை அப்படின்னு பேசினார். அதை தொடர்ந்து பேசுகிற போது அவருடைய தமிழ் மட்டும் பிரபலம் அல்ல, அவருடைய நகைச்சுவை உணவும் வசிக்கத்தக்கது. மார்க்சியம் பார்க்கின்ற தாய் காவியத்தின் மூலம் மக்களுக்கு தொடர்ந்து முற்போக்கு சிந்தனைகளை விதைத்தவர் கலைஞர்னு புகழஞ்சலி கூட்டத்தில் நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் உணர்வுமாக பேசுவதை நான் இப்பவும் நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மீது அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர். என் மீது கூட அவர் இழந்த பாசத்தை வைத்திருந்தார். கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் உரம் வைத்தாலும் அவர் தான் சரி பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட முடிச்சுட்டு போவார். அதெல்லாம் எனக்கு பசுமையான நினைவுக்கு வருது. அவருடைய புன்சிரிப்பை நம்மால் என்றைக்கும் மறக்க முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிரித்த முகத்தோடு தான் பேசுவார். எந்த கருத்து இருந்த சொல்றதா இருந்தாலும் அதையும் சிரித்த முகத்தோடு தான் சொல்வார். இந்தியாவோட எத்தனையோ பல பிரபலமான அரசியல் தலைவர்களை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கு. அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கியமான தலைவர் தான் நம்முடைய யெச்சூரி அவர்கள். JNU முழுவதையும் இடதுசாரி கோட்டையா மாத்திர பெருமை யெச்சூரிக்கு தான் உண்டு. அதனாலதான் அவருடைய உடல் JNUல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு. இது அவருடைய அறிவாற்றலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது.
இதன் மூலமா தோழர் யெச்சூரி அவர்கள் எப்போதும் இளைய சமுதாயத்துக்கான வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்மால் தெளிவாக உணர முடியும். இடதுசாரி கருத்தியல இறுதி மூச்சு வரை கடைபிடிச்ச ஜனநாயகவாதியாக வாழ்ந்தார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தேவகவுடா, குஜராத் ஆகியோர் பிரதமராக பதவி வகித்த காலத்துல இடதுசாரியில பங்களிப்புக்கு பின்னணியில் இருந்து பெரும் பங்காற்றியவர். 1996க்கு பிறகு ஒன்றியத்தில் கூட்டணி அரசுகள் உருவான காலத்துல கூட்டணி அரசுகள் அமைக்கிறதுல இடதுசாரிகளுக்கு மிக மிக முக்கிய பங்கு உண்டு. ஜனதா தளத்தோட தேவகவுடா பிரதமரானதும், அதைத் தொடர்ந்து ஐக்கிய குஜராத் பிரதமரானப்பவும் திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணிக்கு இடதுசாரிகள் ஆதரவு அளித்தாங்க. அப்போ அஸ்விகன் சிங் படைத்தளபதியாக செயல்பட்டவர் தான் நம்முடைய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடான பேச்சுவார்த்தைகளில் சீதாராம் யெச்சூரியும் கலந்து கொண்டு தன்னுடைய ஆழமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். ஐக்கிய முன்னணி ஆட்சியின் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்ட போது அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாவதற்கு காரணகர்த்தாக்களின் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய யெச்சூரி. இப்போ நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், பெருமையோடு சொன்னார். இந்த கூட்டணி உருவாகி இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் தான் நம்முடைய தோழர் யெச்சூரி அவர்கள். சில கட்சிகளோட முரண்பாடு இருக்கலாம், ஆனால் முரண்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த எல்லோரும் கைகோர்த்து ஆகணும் என்ற உறுதியோடு இருந்து அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். இந்தியா கூட்டணி இந்த அளவிற்கு வெற்றி பெற முக்கியமான காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு பெரிய எழுத்தாளராக விளங்கியிருக்கிறார். கட்சியோட வார இதழாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் டெமோக்ரஸியின் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். இந்துத்துவா மீதான அவருடைய விமர்சனங்கள் புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மோடி அரசாங்கம் வகுப்புவாதத்தின் புதிய அலை நூல் முக்கியமான புத்தகம். பிரதமர் மோடி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டவிழ்த்து விடப்பட்ட வாக்குவாதத்தை அந்த நூலில் தோழர் யெச்சூரி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாள்தோறும் தீக்கு எதிர் பத்திரிகை வருது. அந்த தீக்கு எதிர் பத்திரிகையில டைரி போல குறிப்புகளை தொடர்ந்து எழுதி வந்தார். காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் அவர் தொடர்ந்து செய்து காட்டினார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நாம் எல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் தொடரணும். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகள் கடந்திருக்கும் இந்த நிலையில அது ஆளுமைகளாக வளம் வந்த தலைவர்களோட வரிசையில தனக்கென தனியிடம் பெற்று புகழ்மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் சீதாராம் யெச்சூரி அவர்கள். கல்வியையும் அதன் மூலம் பயின்ற அரசியலையும் சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தியவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும், சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும், சமூக நீதி இந்தியாவை உருவாக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமதர்ம இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அவர் வழியிலே நின்று பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவருடைய மறைவுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.